Hello, good morning. Is my voice audible? Good morning, bro. Sorry, bro. Morning, bro. Morning, sir. Audible. Good morning. Start our today's class. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to learn a topic which is called as Gitல part 3. So, Gitல நம்ம last classல நம்ம merge conflict அந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கிட்டோட ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒர்க் ஃப்ளோனா என்ன, உங்க கம்பெனில என்ன கிட் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஒரு கிட் ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 டாபிக் which is rebase and cherry pick அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி ஜம்ப் இன் டு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு அண்ட் கிட் ஒர்க் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்ற எப்படி கேள்விகள் கேட்பாங்க, கிட்ல பத்தின கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ், ஸோ ஐ ஹேவ் கிட்டோட நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் வேர் வி லெஃப்ட் ஆஃப். ஸோ ஆல்ரெடி நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் ஐ couldn't log in. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லெட்ஸ் லாக் பேக் இன். ஹிட் ஸோ புட்டியில லெட்ஸ் பேஸ்ட் அவர் ஐபி அட்ரஸ் SSH auth browse. Let me upload my ppk file. Open yes the EC2 -user and right click, change settings, colors la use system color, appearance la change bold and 14. okay and apply. Done. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா so we are going to learn கிட்ல நம்ம ரீபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம புதுசா இப்போ பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸோட நம்ம கண்டினியூஷனே தான் எப்படி நம்ம மர்ஜ் கான்ஃபிளிக்ட் அதுக்கடுத்து ரீபேஸ் அப்படின்ற நம்ம அந்த சினாரியோஸ்லேயே நம்ம இது 3வது டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதே மாதிரி நம்ம பழைய மாதிரியே நம்ம எக்ஸல் சீட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ எப்படி நமக்கு அந்த கிட் ஃப்ளோ ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரைட், ஸோ வாட் ஐல் டு இஸ் லெட் மீ change this indentation. Just a second. Okay, done. So இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா let's say we have a branch which is called as master. ஸோ அந்த மாஸ்டர் பிரான்ச்ல இது நான் என்ன பண்றேன், லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு மாஸ்டர் பிரான்ச்ன்றது நமக்கு அவைலபிளாக இருக்கு. டன். ஸோ இப்போ இந்த மாஸ்டர் பிரான்ச்ல நம்ம கிட்ட 2 கமிட் அவைலபிளாக இருக்கு. சிஓ ஃபர்ஸ்ட் கமிட், நெக்ஸ்ட் செகண்ட் கமிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அதே சிச்சுவேஷன்ஸ். என்ன சிச்சுவேஷன்னா, நம்ம மர்ஜ் பண்ண நம்ம ட்ரை பண்றோம். ஆனா மர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்மூத் மர்ஜ்ன்றதாச்சு, அதுக்கடுத்து நம்ம மர்ஜ் பண்ணும்போது மர்ஜ் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம அந்த மர்ஜ் கான்ஃபிளிக்ட் எப்படி சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்போ நான் மர்ஜ் கான்ஃபிளிக்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டேன், உஷாராயிட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அது எப்படி நம்ம அந்த மர்ஜ் கான்ஃபிளிக்டை அவாய்ட் பண்ணலாம், அதுக்கான ஒர்க் அரவுண்ட் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே நம்மளும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதே சுச்சுவேஷன் வரைக்கும் நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் செகண்ட் அண்ட் எல்லோ கலர் டன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் இதான் ஸ்டார்டிங்கா இருந்துச்சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வில் ஆல்சோ டூ த சேம் ஸ்டெப் ஓவர் ஹியர். இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் கேப் ஆயிடும். ஓகே, டன். ஸோ இப்போ லெட்ஸ் கோ பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், mkdir day3_rebase. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ரீபேஸ். ரீபேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு we will learn. ஸோ இப்போ cd day3 rebase இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடுறேன். கிளியர். இப்போ நம்ம ரீபேஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம இந்த ரீபேஸ்ன்ற ஃபோல்டர் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இப்போ முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிட் இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 செஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட் இனிஷியலைஸ் பண்றது, ஃபைல் கிரியேட் பண்றது, ஃபைல்ல டேட்டா ஆட் பண்றது, இது மறுபடியும் நம்ம இதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வாட் ஐல் டு இஸ், நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா vi test இன்சர்ட் மோட்ல போயிட்டு ஐல் இன்சர்ட் அ நியூ லைன். என்ன லைன்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் உள்ள ஆட் பண்ணிடுறேன். டன். இப்போ நம்ம ஒரு ஃபைலுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ன்ற டேட்டா வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிட் ஆடு இந்த கரண்டா இருக்கிற இந்த டெஸ்ட் ஃபைல்ல எனக்கு டேட்டாவை ஆட் பண்ணு. சூப்பர். ஸோ கிட் ஆட் டாட் நெக்ஸ்ட் கிட் கமிட் -m என்ன கமிட் பண்றேன்னா
ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட் நான் இங்கே பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கமிட்ன்றது ஆயிடுச்சு. ஸோ நம்ம மித்ரன் அப்படின்ற ஒரு யூசர் எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த டயக்ராம் படி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கமிட்டை முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கமிட் நம்ம போகலாம். சேம் vi டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் மோட்ல போயிட்டு இங்க என்ன பண்றேன்னா செகண்ட் லைன் அப்படின்ற நான் இன்னொரு டேட்டா நான் ஆட் பண்றேன். சேவ் பண்ணி குவிட் பண்ணிட்டு இதை நான் ஷார்ட்கட் git commit -am செகண்ட் கமிட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரிக்குள்ள நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ git commit -am செகண்ட் கமிட் நான் பண்ணனா இட் will be working. ஸோ ஜஸ்ட் a second, எனக்கு கொஞ்சம் lag ஆச்சு. I will check my internet speed. Okay, so this is more than enough. All right. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாய்ஸ் லாகிங் எல்லாருக்கும் lag ஆகுதுங்களா? இஸ் இட் ஃபைன்? நடுவுல பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார், கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். அப்படிங்களா? ஓகே, சூப்பர். This is more than enough. So கார்த்திக் உங்க சைடுல நீங்க செக் பண்ணி பாருங்க நெட். Because this is more than enough for an online class. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம செகண்ட் கமிட் அப்படின்னு நம்ம டேட்டா பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம git login கொடுத்தோம்னா எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட்ன்ற ரெண்டு லாக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ண அதே டாபிக்ஸ், அதே சினாரியோஸ். இதுல யாருக்குமே எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க ப்ராக்டிஸும் பண்ணிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஓகே, ஏன்னா சில பேர் எனக்கு டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அந்த டாஸ்க்கை சப்மிட்டும் பண்ணாங்க என்கிட்ட. ஸோ சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ரீபேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். என்ன ரீபேஸ்னா சேம் சுச்சுவேஷன் சேம் சினாரியோவே தான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பண்ண மாதிரி எனக்கு புதுசா ஒரு வேலையை பண்ண சொல்றாங்க. புதுசா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபீச்சர் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம கோடுக்கு. அப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் நீங்க உங்க கோட்ல ஆட் பண்றீங்கன்னா ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஒரு கம்பெனிக்கும் ஸ்ட்ராட்டஜி மாறுங்க. இப்ப நம்ம காமனா இருக்கிறதுல ஈஸியஸ்டான ஸ்ட்ராட்டஜியை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ப இந்த கிட் ஸ்ட்ராட்டஜின்றது நமக்கு சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ அப்ப நம்ம லேர்ன் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இப்ப புதுசா ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றாங்க, யாராவது ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றாங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்னா டைரக்டா மாஸ்டர் பிரான்ச்ல ஆட் பண்ணாம நம்ம ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ல நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன், சேம் டெவ்ன்ற ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ல ஐ அம் ஆடிங் மை டேட்டா. என்ன டேட்டா ஆட் பண்ண போறேன்னா இப்போ நான் தேர்ட் கமிட் இல்ல ஏதோ ஒரு லைன் ஆட் பண்ண போறேன். அப்போ சேம் சிச்சுவேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஐ கிரியேட் அ நியூ பிரான்ச், கிட் பிரான்ச். நான் என்ன பண்றேன்னா டெவ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணிடுறேன். கிட் செக் அவுட் நமக்கு டெவ் அப்படின்னு நம்ம போனோம்னா இப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகி பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா புதுசா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஆனா நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அதே பண்றதுக்கு பதிலா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமே. என்னன்னா இங்க என்கிட்ட இருக்கிறது டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல், இங்கேயும் நான் வச்சிருக்கிறது டெஸ்ட்ன்ற ஃபைல்ல எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா புதுசா நம்ம test2 அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இல்ல டெஸ்ட் நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு புதுசா ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இதுல நான் என்னோட ஃபீச்சர் பிரான்ச்ல இப்போ நம்ம vi டெஸ்ட் நியூ உள்ள போறேன். இன்சர்ட் மோட்ல நம்ம இப்போ ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கோம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா நான் புதுசா ஒரு டேட்டா ஆட் பண்ண போறேன். என்ன டேட்டானா let us say இங்க FOURTH ஃபோர்த் லைன் அப்படின்னு சும்மா ஒரு டேட்டா நான் புதுசா ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஃபோர்த் லைன்ன்ற டேட்டாவை ஆட் பண்றேன். சேவ் பண்ணி குவிட் பண்ணி நம்ம வெளியில வந்துட்டோம். ஓகே, சூப்பர். நம்ம சேவ் பண்ணி குவிட் பண்ணி வெளியில வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், git commit -am இங்க என்ன பண்றேன் FOURTH COMMIT ஃபோர்த் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமிட் பண்றேன். இப்போ எனக்கு சாரி புதுசா நம்ம ஒரு ஃபைல் பண்ணியிருக்கோமா, அப்போ நம்ம commit -am ஒர்க் ஆகாது. சாரி, எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ நம்ம git add நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்ம புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ git add டாட் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணு. அதுக்கு அடுத்து நம்ம git commit இங்க m, ரைட்? ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கமிட்ன்ற டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட டயக்ராம்க்கு வரேன். இங்கே நான் FOURTH COMMIT ஃபோர்த் கமிட் நான் பண்ணியிருக்கேன். எங்க சார் தேர்ட் கமிட் வரேன், நான் கரெக்டாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்க நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க டெஸ்ட்னு ஒரு ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. புதுசா நம்ம இங்க test_new அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அந்த ஆரோ மார்க் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க போயிட்டு அதை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் ஷோ திஸ் ஆரோ மார்க் ஓவர் ஹியர் அண்ட் இந்த ஆரோ மார்க்ன்றது நமக்கு அங்கேயே இருக்கட்டும். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா புதுசா இங்க ஃபோர்த் கமிட்னு பண்ணியிருக்கோம் டெஸ்ட் நியூன்ற ஒரு ஃபைல்ல.
இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு செகண்ட் கிளாஸ்ல தான் வர்ச்சுவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். வர்ச்சுவாலிட்டி ஆஃப் த ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திருப்பேன். ஸோ வர்ச்சுவாலிட்டி ஆஃப் த ஃபைல்ஸ்னா என்னன்னா, நம்மளுக்கு ஒரே ஃபைலையே என்ன பிரான்ச்ல இருக்கமோ அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபைல் கண்டென்ட் மாறும். இப்போ நம்ம டெஸ்ட்ன்ற ஒரு பிரான்ச்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இருக்கோம்னா, நம்ம வேற ஒரு பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸ்மூத் மர்ஜ் அப்படின்ற டாபிக்ல. அது வர்ச்சுவாலிட்டி ஆஃப் த ஃபைல்ஸ். இப்போ ஆக்சுவலா கிட்ல என்ன நடக்கும்னா, ஃபைல்ஸே நீங்க என்ன பிரான்ச்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்கிரீனை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் இருக்கிறது ஃபீச்சர் பிரான்ச், டெவ்ன்ற ஃபீச்சர் பிரான்ச். இதுல நான் LS-LRT கொடுத்தேன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். டெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டெஸ்ட், இது நம்மளோட எங்கிருந்து வந்திருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் இருந்து கிரியேட் பண்ண டெஸ்ட். ஓகே, அதுல இருந்தா நம்ம இங்க ஒரு நம்ம ஒரு புதுசா பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்காங்க. டெஸ்ட்ன்றது இங்கேயும் இருக்கும். நான் புதுசா டெஸ்ட் நியூ அப்படின்ற ஒரு டேட்டா நான் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வேற பிரான்ச்சுக்கு தாவலாம். கிட் பிரான்ச் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்போ வாட் வி ஆர் டூயிங் திஸ். ஸோ இப்போ கிட் பிரான்ச் நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம திருப்பி பிரான்ச் செக் பண்ணுவோம்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கும். இப்போ இங்கே நான் என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. அப்போ ஆக்சுவலா நம்ம இந்த டே 3ன்ற ஃபோல்டருக்குள்ள நீங்க என்ன பிரான்ச்ல ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க கண்டென்ட்டும் மாறும். அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பிரான்ச்ல இருக்கும், மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன், வெறும் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனா இதுவே ஃபீச்சர் பிரான்ச்ல போனீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபைல் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஸோ 2 ஃபைல்னா டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் நியூன்னு சொல்லிட்டு 2 ஃபைல். அப்ப ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பிரான்ச்ல ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கண்டென்ட்டும் மாறும், ஃபைலோட கண்டென்ட்டும் மாறுது. இதுதான் கிட்டோட அட்வான்டேஜ். நாட் ஓன்லி த ஃபைல்ஸ் ஆர் வர்ச்சுவலைஸ்ட், ஆல்சோ த ஃபைல் டேட்டா. நம்மளோட ஃபைல்குள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் கிடையாதுங்க, ஃபைல்ஸே நம்மளுக்கு என்ன பிரான்ச்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறுது. இந்த டாபிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க டெஸ்ட் நியூ அப்படின்ற டேட்டா 4th கமிட் நான் என்னோட ஃபீச்சர் பிரான்ச்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. ஓகே ஃபைன். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த ஃபீச்சர் பிரான்ச் இருக்கிற டேட்டாவை நம்ம டெஸ்டிங் டீமுக்கு நம்ம கொடுப்போம். அந்த டெஸ்டிங் டீம் எப்படி கொடுப்போம்ன்றத நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். கிட்டோட ஒர்க் ஃப்ளோன்ற கான்செப்ட்ல டெஸ்டிங் டீம் கிட்ட கொடுப்போம். டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட டேட்டாவை இங்க மர்ஜ் பண்ணுவோம். மர்ஜ்னா என்னங்க, இங்க இருக்கிற டேட்டாவை அழகா நம்ம இங்க போட்டோம்னா அதுக்கு பேர் ஸ்மூத் மர்ஜ். நம்ம ஸ்மூத் மர்ஜ் பண்ணதான் நம்ம எய்ம் பண்ணுவோம். ஸ்மூத் மர்ஜ் பண்ணதான் நான் ட்ரை பண்றேன். இங்க நான் பண்ணது கரெக்ட், நான் என்னோட இங்க நான் ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். ஆனா நம்ம இப்படி ஸ்மூத் மர்ஜ் பண்றதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாஸ்டர் பிரான்ச்ல அவங்களோட வேலையை அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க 3rd கமிட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டெவலப்பர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாஸ்டர் பிரான்ச்ல அவர் இந்த டேட்டாவை அவர் அப்லோட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம இது அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்க லோக்கல் ரெபாசிட்டரி தான் நடக்குது. சார் நீங்க கேட்கலாம், எப்படி சார் உங்க லேப்டாப்புக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களே. நம்ம லேப்டாப்புக்குள்ள தான் பண்ண மாட்டாங்க, ரிமோட் ரெபாசிட்டரி தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரீபேஸ்ன்ற கமாண்டுக்கு மீனிங் என்ன, மர்ஜ் கான்ஃபிளிக்ட்டுக்கு அர்த்தம் என்ன, கான்ஃபிளிக்ட்டுக்கு அர்த்தம் என்ன, அப்புறம் ஸ்மூத் மர்ஜ் கான்ஃபிளிக்ட்னாலும் கான்ஃபிளிக்ட் ஒண்ணுதான். ஜஸ்ட் நமக்கு இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு அர்த்தம் என்ன, ஸ்மூத் மர்ஜுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம கிட்ட டாபிக்கை நம்ம லேர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவை பொறுமையா ஒரு கதை மாதிரி எப்படி நமக்கு வேலை செய்வாங்க, எப்படி நமக்கு டேட்டான்றது பாஸ் ஆகும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ரைட், இப்போதைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கலாம், நம்ம இங்க கமிட் பண்ண வந்தோம், யாரோ ஒருத்தங்க 3rd கமிட்டை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளே. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா நான் மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன், என்னோட மாஸ்டர்ன்ற பிரான்ச்ல இருக்கேன். ஸோ லெட் மீ கிளியர் மை ஸ்கிரீன். இப்போ நம்ம புதுசா ஒரு டேட்டா விஐ டெஸ்ட், ஏன்னா மாஸ்டர் பிரான்ச்ல என்ன இருக்கு, வெறும் ஒரே ஒரு டெஸ்ட்ன்ற ஃபைல் தான் இருக்கு. அந்த டெஸ்ட்ன்ற ஃபைல நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்றேன். என்ன டேட்டானா 3rd லைன் அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்றேன். 3rd லைன் ஆட் பண்ணியாச்சு. இப்ப கிட் கமிட் -am இங்க நான் என்ன பண்றேன்னா 3rd கமிட் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிடுறேன். 3rd கமிட் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்க 3rd கமிட்னு வந்துருச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து லாக் அடிச்சோம்னா
மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட்னு சொல்லிட்டு 3 கமிட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். டன். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன வச்சிருக்கோம்னா புதுசா இன்னொரு பிரான்ச் வச்சிருக்கோம். ஸோ கிட் பிரான்ச் கிட் செக் அவுட். இதுல நம்ம கிட் லாகின் அடிச்சோம்னா அதே மாதிரி இன்னொரு 3 கமிட் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், ஃபோர்த் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபோர்த் கமிட் இருக்கு அப்படின்ற டேட்டாவை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மர்ஜ் ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு நான் 2 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். நீங்க மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க மர்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்ல முடியுங்களா? பிரான்ச் பார்க்கணும், எந்த பிரான்ச்ல லாக் பார்க்கணும். சூப்பர். ஸோ அப்போ எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, நைஸ். 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ளோல நான் சொல்லித்தரேன். பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்க்கலாம். கெட்டு பிரான்ச் தப்பான பிரான்ச்ல இருக்கும். மர்ஜ் பண்ணும்போது நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கணும்? மாஸ்டர் அவுட் மாஸ்டர் அப்படின்னு நான் போறேன். இப்போ கெட்டு செக் அவுட் மாஸ்டர். இப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயாச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே 2வது கமாண்டு லாக் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம லாக் பார்த்தோம். நான் என்ன சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டேன்னா தெரியாம நான் லாக் பார்க்கல, நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணாம நான் என்ன பண்ணேன்னா மர்ஜ் ஆப்ரேஷன் நான் பண்ணேன். அப்ப எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு கான்ஃபிளிக்ட்னு சொல்லிட்டு ஏற்பட்டு அந்த கான்ஃபிளிக்டை நம்ம மர்ஜ் டூல் நம்ம வச்சு சரி பண்ணோம். ஆனா இப்ப நான் உஷாரா இருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டேன்னா அழகா பார்த்துட்டேன். ஆஹா, இங்க ஒரு தேர்டு கமிட்னு ஒன்று இருக்கே, இந்த தேர்டு கமிட்ன்றது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கதான் நம்மளோட டேட்டாவை நம்ம ஆட் பண்ணலான் இருந்தோமே. அப்ப இங்க என்னங்க தேர்டு கமிட்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ரைட். ஸோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ண போற டாபிக் பேரு ரீபேஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ண போற டாபிக் ரீபேஸ். ஸோ ரீபேஸ்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்ப நம்ம திருப்பி இந்த டயக்ராமுக்கு போயிடலாம். ஃபோர்த் கமிட்ல நான் இங்க வச்சிருந்தேன். இங்க இந்த நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்ன்றது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் இப்படி பேர் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நீங்களே கிட்டப்ல போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாலே உங்களுக்கே தெரியும். நம்ம கிட்டப் ஓபன் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. எக்ஸ்ப்ளோர் ஏதாவது ஒரு சும்மா ரேண்டமா ப்ராஜெக்ட் எடுப்போமே. டெராஃபார்ம் AWS புதுசா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கூட காலையில் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், இமெயில் வழியாவே நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 53 கமிட் இருக்கு. ஆனா இந்த 53 கமிட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நீங்களே பாருங்க, எங்கேயாவது ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட் அப்படிலாம் எழுதவே இல்லை. ஏதோ ஒரு பேர்ல என்னென்ன பண்ணிருக்காங்க, என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு அவங்க பண்ண கமிட்டியும் நம்மளுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆட் சப்போர்ட் ஃபார் நோ லோடு பேலன்சர், ஆடட் சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வேலையை பண்ணிருக்காங்களோ அது நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். இந்த மாதிரிதான் கமிட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கத்துக்கிறோன்றதுக்காக, நம்மளுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் பேர்ல போட்டு நான் வச்சிருக்கேன். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபோர்த் கமிட்டை நான் இங்க மர்ஜ் பண்ணணும்னு நினைச்சேன். இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே அழகா தூக்கிட்டு போயிட்டு மேல வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, வைக்க போற இடத்துல இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரோ ஒருத்தங்க மாஸ்டர் பிரான்ச்ல இங்க ஒரு கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்ப நமக்கு இங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வாட் ஐ ஹேவ் டு டு இஸ் நம்ம இதை சரி பண்ணணும். அப்ப சரி பண்றதுக்கு ஒரு வழி என்னன்னா ரீபேஸ். ஸோ ரீபேஸ்னா என்ன, இப்ப நம்ம டேட்டாவை இங்க போய் ஆட் பண்ணலான் இருந்தோம், ஒர்க் ஆகல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இந்த இந்த அப்படியே கட் பண்ணி இங்க போடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு ஹோப் ஐ திங்க் இட் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டான்றது எப்படின்னா, ஸோ 1 செகண்ட் இதை நான் இப்படி நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஃபோர்த் கமிட்டோட பேஸ்னா என்னன்னா இதை ஹெட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம், டெவ் பிரான்ச்ல இருக்கோம்னு வச்சுக்கலாம். டெவ் பிரான்ச்சோட ஹெட் என்னது, ஃபோர்த் கமிட். இட்ஸ் ஓகே. ஸோ அந்த ஹெட்டுக்கு ஒரு பேஸ் இருக்குங்க. பேஸ்னா என்னன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கமிட். அப்ப இதுதான் நமக்கு பேஸ். இப்ப நம்ம ரீபேஸ்னா என்னன்னா, நீங்க டெவோட நம்ம என்ன இது பண்ணிருக்கீங்களோ இதை நான் சேஞ்ச் பண்றேன் பேஸ். எப்படி நான் சேஞ்ச் பண்றேன்னா, இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம மாஸ்டரோட ஹெட்டுக்கு நான் சேஞ்ச் பண்றேன். இப்படி பண்ணிட்டேன்னா இப்படி மாறிடும். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஆரோ செகண்ட் கமிட்ல வந்தது, இப்ப நான் ரீபேஸ் பண்ணி இந்த இடத்துல போய் வச்சுட்டேன். ஸோ இதுதான் ரீபேஸ் அப்படின்ற டாபிக்கான எக்ஸாம்பிள். என்னோட பேஸை சேஞ்ச் பண்ணு. ரீனா என்னது, ரிப்பீட், ரீநேமு,
ரீஅரேஞ்சு அப்படின்னா என்ன, திருப்பி பண்ணு. ஸோ எனக்கு ஏதோ மாத்தி அமை அப்படின்றதுக்காக தான் ரீன்னு சொல்லிட்டு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ரீபேஸ்ன்ற எக்ஸாம்பிளை பயன்படுத்தி என்னோட பேஸை நான் சேஞ்ச் பண்றேன். அப்ப இங்க இருக்கிற டேட்டா எனக்கு அப்படியே மாறி இங்க வந்துருச்சு. அப்ப எனக்கு என்னோட பேஸ்ன்றது சேஞ்ச் ஆயிருச்சு. சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த டாபிக்கை தான் நம்ம இப்ப எக்ஸாம்பிளாக பண்ண போறோம். இப்ப நம்ம பண்ண போற ஆபரேஷன் பேர் ரீபேஸ். நான் இப்ப மர்ஜ் பண்ண வந்தேன், ஆனா கண்டுபிடிச்சிட்டேன் இங்க நமக்கு தேர்டு கமிட்னு மாஸ்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப நான் என்னோட டெவ் பிரான்ச் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப புதுசா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீபேஸ் கமாண்ட் எங்கிருந்து ரன் பண்ணணும்னா உங்க ஃபீச்சர் பிரான்ச்ல இருந்து ரன் பண்ணணும். ஏன் ஃபீச்சர் பிரான்ச்ல இருந்து ரன் பண்ணணும்? ஏன்னா ஃபீச்சர் பிரான்ச்சோட பேஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எதுக்கோட சேஞ்ச் பண்ண போறோம்? நம்ம மாஸ்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கிற கடைசியா என்ன கமிட் இருக்கோ அதை மாஸ்டர் பிரான்ச்சோட ஹெட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப இந்த ஆரோ மார்க் வந்தீங்களா, இந்த ஆரோ மார்க் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். இங்க இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு இங்க எனக்கு இதை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பி இன்னொரு சுச்சுவேஷன் கூட பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு கமிட் இருந்தா பரவாயில்ல இல்லைங்க. அப்ப 2-3 கமிட் இருந்தா, இப்ப நான் 4th கமிட் பண்ணிருக்கேன், 5th கமிட் நான் ஆல்ரெடி இங்க பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல 5th கமிட்னு வேற நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட் வி ஆர் டூயிங் இஸ் we are actually changing the base. இந்த ஆரோ மார்க் நம்ம என்ன பண்ணலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட லேப்டாப்ல. ஸோ நான் காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் 2 கமிட் போட்டு நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த 2 கமிட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் பிரான்ச்ல. ஆனா வேற யாரோ ஒரு டெவலப்பர் அவரு இங்க நமக்கு டேட்டாவை இங்க போட்டு வச்சிட்டார். ஏன்னா நான் பிரான்ச் எங்க இருந்து கிரியேட் பண்ணேன், செகண்ட் கமிட்ல இருந்து தான் என்னோட பிரான்ச்சே நான் கிரியேட்டே பண்ணேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் இங்க இருக்கிற டேட்டாவை ரீபேஸ் பண்ண போறோம். அப்படியே கட் பண்ணி இந்த மாஸ்டர் பிரான்ச்சோட ஹெட்டுக்கு நம்ம பேஸை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இப்படி நான் பேஸை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரீபேஸ்ன்றது எனக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம கிட்ட 5th கமிட்லாம் இல்ல, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அப்ப என்னோட இந்த பேஸ் நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா மாஸ்டர் பிரான்ச்சோட ஹெட்டுக்கு நான் சேஞ்ச் பண்றேன். ரைட். ஸோ இப்போ இதுதான் நம்ம பண்ண போற டாபிக். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பிரான்ச்ல இருக்கோம்னு செக் பண்ணலாம். மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். ரீபேஸ் கமாண்ட் நீங்க என்ன பிரான்ச்சை ரீபேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச்ல இருந்து ரன் பண்ணணும். இப்போ நான் டெவ்னு இருக்கிற என்னோட பிரான்ச்சை நான் ரீபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா செக் அவுட் டெவ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ கிட்டு செக் அவுட் டெவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நம்ம ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். இங்க என்ன பண்ணா கிட்டு ரீபேஸ் மாஸ்டர், அவ்வளவுதாங்க. இப்ப என்னோட இந்த ஃபீச்சர் பிரான்ச்சை மாஸ்டருக்கு நம்ம ரீபேஸ் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ சிம்பிள் கமாண்ட். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம கிட் ரீபேஸ் மாஸ்டர்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு ரீவைண்டிங் ஹெட் டு ரீப்ளே யுவர் ஒர்க் ஆன் டாப் ஆஃப் இட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரீவைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரீவைண்ட்னா என்னது, நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோமோ அதை நான் ரீவைண்ட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கோங்க. என்ன பிரான்ச், நம்ம டெவ் நம்ம ஃபீச்சர் பிரான்ச் தான் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். கெட் பிரான்ச் ஃபீச்சர்ல தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபீச்சர்ல தான் சேஞ்ச் பண்ணேனே. சேஞ்ச் பண்ணி தான் நான் ரீபேஸ்ன்ற கமாண்டை நான் ரன் பண்ணேன். இப்போ நான் கிட் லாகின் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பார்க்கலாம் அழகா நம்மளுக்கு இங்க 4th கமிட் 3rd 2nd 1st சொல்லிட்டு மாஸ்டர்ல இருக்கு. மாஸ்டர்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட்ன்ற இது வரைக்கும் மாஸ்டர்ல இருக்கு. நீங்க புதுசா 4th கமிட்ன்றது ஃபீச்சர் பிரான்ச்ல வச்சிருக்கீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ரீபேஸ்ன்றது நடந்துருச்சு. இப்ப நம்ம மாஸ்டர்ல போய் செக் பண்ணா நம்மளுக்கு எத்தனை கமிட் இருக்கணும்னா இந்த 3 தான் இருக்கணும். என்ன பண்றேன், கிட்டு செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாஸ்டருக்கு நான் போயிடுறேன். நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயாச்சு. இப்போ நான் கிட்டு லாகின் கொடுத்தா அழகா எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட்னு சொல்லிட்டு எனக்கு இது 3 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ நான் ஆட் பண்ண நினைச்சதுன்றது இங்க இருக்கிற டேட்டாவை நான் ரீபேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். டன். ஸோ நம்ம கிட்ட 5th கமிட்னு இல்ல, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு 5th கமிட் வேணும்னா நீங்க ஆட் பண்ணி நீங்க ரீபேஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்ட்டு நான் இந்த 4th கமிட்டை நான் ரீபேஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்னங்க பண்ணணும், இந்த டேட்டா எனக்கு இங்க வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சூப்பர். நம்ம இப்ப கிட் மர்ஜ்ன்ற கமாண்ட் இப்ப நம்ம பயன்படுத்துறோம்னா அழகா நம்மளோட 4th கமிட்ன்றது எனக்கு மாஸ்டர்ல வந்து ஆட் ஆயிரும். டன். அவ்வளவுதாங்க, ஸ்மூத் மர்ஜ் ஆயிரும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி ரைட். நமக்கு இப்ப ஸ்மூத் மர்ஜ்ன்றது நமக்கு ஆக போகுது. சோ லெட்ஸ் ட்ரை இட் அவுட். இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். சோ அப்ப செக் பண்ணோம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் கிளியர் பண்ணிடுறேன். திருப்பி இப்ப முதல்ல இருந்து வரலாம். கிட் பிரான்ச், இப்ப நம்ம மாஸ்டர் பிரான்ச் கிட் செக் அவுட்
மாஸ்டர் அதுல தான் இருக்கோமா அப்படின்னு ஆல்ரெடி ஆன் மாஸ்டர். சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம லாஸ்ட் டைம் நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன பிரான்ச்ல இருக்கும்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சூப்பர். நெக்ஸ்ட் லாகை செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். லாகையும் பார்த்துட்டேன். எனக்கு வெறும்னே 3 கமிட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 தான் இருக்கு. அப்ப நான் merge கமாண்ட் கொடுத்தேன்னா git merge dev நான் கொடுத்தா அழகா எனக்கு ஸ்மூத் merge அப்படின்றது ஆயிடுச்சு. ஸ்மூத் mergeனா என்னன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த 4th கமிட்ன்ற டேட்டா அழகா இங்க வந்து எனக்கு ஸ்மூத் merge ஆயிடுச்சு, இங்க வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க எடுத்துட்டு வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட டேட்டான்றது இங்க வந்துருச்சு. ஓகே. ஸோ அப்போ நான் 4th கமிட் நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் லாக். ஸோ கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிட் லாக்னு அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு நீங்களே அவுட்புட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், 4th கமிட் அப்படின்ற டேட்டா எனக்கு அவைலபிளாக இருக்கு அப்படின்றது. ஸோ இதுதான் ரீபேஸ் அப்படின்றதுக்கு பண்றதுக்கான ஒரு கமெண்ட். ஸோ ரீபேஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி நம்ம பேஸை சேஞ்ச் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பேஸ் சேஞ்ச் பண்ணி எப்படி ஆட் பண்றது. இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா எப்பவுமே நம்ம ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிரான்ச்ல நம்ம ஒர்க் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஓகேன்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒர்க் பண்ண பிரான்ச் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நான் மர்ஜும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நமக்கு இந்த பிரான்ச் தேவையா? நம்ம சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச் இது தேவையா? தேவைப்படாது. நம்ம எக்ஸ்ட்ராவா புதுசா ஆட் பண்ண போது வேணா நம்ம புதுசா ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பிரான்ச்ன்றது தேவையே கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டெலீட்டும் பண்ணிடலாம். இப்போ கிட் பிரான்ச்னு கொடுத்தா 2 பிரான்ச் இருக்கு. நம்ம இப்போ மாஸ்டர்ல இருக்கோம். கிண்ட் பிரான்ச் -d delete. எதை delete பண்ணு, டெவை delete பண்ணிரு. அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட் பிரான்ச்னு கொடுத்தோம்னா ஒரே ஒரு பிரான்ச் மாஸ்டர்ன்னு இருக்கு. கிட் லாக்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் கமிட். நம்ம 4th கமிட்ன்றதை ஆட் பண்ணது இங்கே வந்துருச்சு. அப்ப ஆக்சுவலா இந்த பிரான்ச்சையே நான் delete பண்ணிட்டேன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு இங்க டெலீட்டட். இப்போ நம்மளுக்கு ட்ராக்ன்றது அழகா ஸ்மூத்தா இருக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்ன்ற ஒர்க் ஃப்ளோவை நம்ம அடுத்து நம்ம இதை இன்னும் விரிவா பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ரீபேஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரீபேஸ்ன்ற டாபிக்ல இப்போ நம்ம இங்க டெஸ்ட் நியூன்னு வேற இருக்கணும். நம்ம புதுசா இந்த ஃபைலும் நமக்கு ஆட் ஆயிருக்கும். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ நம்ம ls அப்படின்ற கமாண்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு டெஸ்ட் நியூ 2 ஃபைல் இருக்கு. நான் cat டெஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, cat test _ newன்னு கொடுத்தாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், 4th லைன்ன்ற டேட்டா எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. இதுதான் ரீபேஸ்ன்ற கான்செப்ட். அண்ட் நம்ம இப்ப பிரான்ச் எப்படி டெலீட் பண்றதும் அப்படின்ற ஒரு கமாண்டும் எக்ஸ்ட்ராவா பார்த்திருக்கோம். ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல யாருக்குன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ. நம்ம ரீபேஸ்ன்ற செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ½ an hourக்கு ஒர்க் ஃப்ளோ வித் ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்ம பேச போறோம். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ எனி டவுட் சோ ஃபார்? ப்ரோ இப்போ நீங்க பிரான்ச் டெலீட் பண்ணீங்கல்ல ப்ரோ, இப்போ சப்போஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல் கோட்ஸ் இருந்து டெலீட் பண்ணிட்டு திருப்பியும் அதை புல் பேக் பண்ண முடியுமா? நம்ம இல்லைங்க, நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி இருந்து நம்ம தூக்கிட்டோம். ஓகே. பிரான்ச் போச்சு, நம்ம எல்லாமே டெலீட்டட். ஸோ ஐ டோன்ட் திங்க் நம்ம எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா -a கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஃபைல் பிரான்ச்சஸ் என்ன ஆச்சுன்னா அது கிளியர். பட் கேன் யூ ஷோ மீ த delete branch command? எஸ். பட் டேட்டா போனது தாங்க. நம்ம தான் delete பண்ணோம். நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி நம்ம தூக்கிட்டோம். ஒன்னு ரிமோட் ரெபாசிட்டரியில வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் ஆனா நம்ம இங்க delete பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ. ஒன்ஸ் நம்ம லோக்கல் ரெப்போல இருக்க டேட்டா வந்து delete பண்ணிட்டா அதை எடுக்க முடியாது, பேக் எடுக்க முடியாது. எஸ், கரெக்ட். அதுக்காக தான் நம்ம ஒரு பேக்கப் ரிமோட்ல வச்சுக்கிறோம். அந்த பேக்கப்பா நம்மளுக்கு சார் will it reflect in remote repository? கார்த்திக் இல்லீங்களே, நம்ம ரிமோட் ரெபாசிட்டரி கான்ஃபிகரே பண்ணலையே. நம்ம ரிமோட் ரெபாசிட்டரியும் கிரியேட் பண்ணல, புஷ்ஷும் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஒர்க் பண்றது ஃபுல்லாவே லோக்கல் ரெபாசிட்டரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு புதுசா இன்னைக்கு ஒரு புது ஃபோல்டர் தானே கிரியேட் பண்ணிருக்கேன், dev3 rebase-னு. இதுல நம்ம இன்னைக்கு காலையில இருந்து நான் எந்த ரிமோட் ரெபாசிட்டரியும் நான் கான்ஃபிகரே பண்ணவே இல்லை. புஷ் கமாண்டே நம்ம யூஸே பண்ணல இன்னைக்கு ஃபுல்லாவே.
ப்ரோ ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ரீபேஸ் பண்ணி லைக் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நம்ம மூவ் பண்ணிருக்கோம். இப்போ சப்போஸ் வந்துட்டு நம்ம மாஸ்டர்ல லைக் மாஸ்டர் பிரான்ச்லயே வந்துட்டு 4 ஃபைல் இருக்கு. நம்ம வந்து இன்பிட்வீன்ல மூவ் பண்ற ஆப்ஷன் இருக்கா? லைக் மாஸ்டர்ல வந்து இப்போ நான் செகண்ட் டு தேர்ட் இடத்துல இந்த ஃபைல் வரணும் அப்படின்ற மாதிரி. கமிட்ட கேக்குறீங்களா ஃபைல் கேக்குறீங்களா எப்படின்னு சொல்லி ஆக்சுவலா கமிட்டை தான் நான் கேட்கிறேன். இல்லைங்க, நம்ம கமிட் அப்படி நம்ம என்ன எடுத்து வந்து நம்ம சொருக முடியாது. இது எப்படின்னா நமக்கு ஒரு ட்ரீ மாதிரி தான். நீங்க கமிட்டை delete பண்ணும்போது நான் லாஸ்ட் கிளாஸ் நான் கேட்டிருப்பேன் கமிட் delete பண்ண ஹோம்ஒர்க் பார்த்துட்டு வாங்கன்னு. அப்ப நீங்க delete பண்றது நம்ம எப்படி delete பண்ணலாம்னா ரைட் டு லெஃப்ட் ஃபைனல் கமிட், அதுக்கடுத்து இதை delete, அதுக்கடுத்து தான் இப்படி delete பண்ண முடியும். இது எப்படின்னா நம்மளுக்கு ட்ரீ மாதிரி தான். என்னன்னா நமக்கு ஒரு கிளை, இப்ப கிளையை போய் நடுவுல போய் வெட்டிட்டு நட்ட நடுவுல வெட்டா இப்ப இது எல்லாமே தொங்கும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ ஒரு பிரான்ச்னா இப்படி ஒரு கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. நீங்க ரைட்ல இருந்து வேணா அப்படியே நீங்க ஷார்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். நடுவுல போயிட்டு இதை மட்டும் தூக்கு, இதையும் கனெக்ட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே ப்ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கு, அப்புறம் டெவ்னு ஒரு ஃபீச்சர் பிரான்ச் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபீச்சர் பிரான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைலுக்கான கமிட் ப்ராசஸ் அண்ட் தென் மர்ஜிங் அதெல்லாம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து நம்மளோட பிரான்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல எப்படி இருக்கும், லைக் வந்து மாஸ்டர்ல வந்து ஒன்லி ஒன் ஃபைல் தான் இருக்குமா, இல்லை மோர் தென் ஒன் ஃபைல்ஸ் இருக்குமா? அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் பிரான்ச்ல வந்து தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மாஸ்டர்ல வந்து சப்போஸ் வந்து ஒரு 4 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் பிரான்ச்லேயே வந்து ஒரு 2 ஃபைல் நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுதான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் டு ஃபைல் நம்ம எப்படி மூவ் பண்றது? நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்குங்க. ஸோ நமக்கு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் இருக்காது. இருங்க, நான் என்னோட லேப்டாப் நான் ஒர்க் பண்றது ஃபுல்லாவே என்னோட பிசி தான் வச்சு ஒர்க் பண்ணுவேன். ஸோ டெஸ்க்டாப்ல தான் ஐல் பி ஒர்க்கிங். இப்போ இங்க என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல அதுக்கு எப்படி கமாண்ட் ஓகே ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணுமா அப்படின்னு? இப்போ சாரி, இப்போ நீங்க மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்க